மனைவிக்காக ஜெபித்த ஈசாக்கின் ஜெபம் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளுக்காக ஜெபம் செய்தார் என்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அழகிய வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 25 அதிகாரம் 21 வாக்கியம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். இந்த வசனத்திலிருந்து ஈசாக்கு ரெபேக்காளுக்காக, அதாவது கணவன் மனைவிக்காக ஜெபம் செய்தார் என்று பார்க்கின்றோம். விசேஷமாக கர்ப்பத்தின் கனியின் தேவைக்காக ஜெபித்தபோது அந்த காரியத்தை கர்த்தர் கேட்டருளினார் என்று நாம் பார்க்கின்றோம். அநேக நேரத்தில் கணவன் மனைவிக்காகவோ இல்லை மனைவி கணவனுக்காகவோ ஜெபிக்கக்கூடிய பண்பு இல்லாததுனால தான் பிரிவை நோக்கியும் விவாகரத்தை நோக்கியும் கூட வாழ்க்கை பயணிப்பதை பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, கனி என்றவுடனே வேதாகமம் கர்ப்பத்தின் கனியை மட்டும் குறிப்பிடவில்லை, ஆவியின் கனியையும் குறிப்பிடுகின்றது. அதாவது ஆவியின் கனியான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் என்ற நற்பண்புகள். இந்த ஆவியின் கனியான நற்பண்புகள் இல்லாத மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆவின் கனியினால் நற்பண்புகளினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபித்தால் நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு பதில் தருவார் என்றும் விசுவாசிக்கலாம். ஆவின் கனியால் கணவனும் மனைவியும் நிறைந்திருக்கட்டும். பரலோகத்தின் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். வாழ்க்கை துணைக்காக ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இல்லறத்தை ஸ்திரப்படுத்துவாராக. இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.